Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillahil Karim amma ba'd. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa ma tawfiqi illa billah la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. இலக்கரை சுன்னத் வல் ஜமாஅத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாஅத் இணைந்து நடத்தும் 185வது வார பயான் மஜ்லிஸ் இனிதே நடைபெறக்கூடிய இத்தருணத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர்கள் இவ்வூரில் இருக்க நல்லதை கேட்பதற்கும் நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை நாம் ஒன்று கூடியது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த வாரத்தினுடைய தலைப்பு அல்லாஹ்வின் தூதர்களில் ஒருவரான நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு சார்ந்து பேச வேண்டும் என்பதை எனக்கு படித்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நாம் தெரிந்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் முதல் சுனாமி அவருடைய காலத்திலே தான் ஏற்பட்டது. முதல் சுனாமி அவருடைய காலத்தில் தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். அதுல என்னவென்று சொன்னால் வானத்திலிருந்தும் மழை பொழிந்தது, பூமியிலிருந்தும் தண்ணீர் வெளியானது. அப்படிப்பட்ட ஒரு அதிசய பேராற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்தி நூஹ் நபியை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களுக்கு மிக பெரும் படிப்பினையை காட்டி அறிவை கொடுத்தான் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிஞ்சிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதில்லாஹி அல்லதீன அஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஸபத் கௌமு நூஹினில் முர்ஸலீன் வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்பியா வ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம். நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் மிகவும் வேதனைப்படுத்திய பொழுது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்களே, அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றான்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடத்திற்கு 50 ஆண்டுகள் குறைவாக இந்த துனியாவிலே வாழ்ந்தவர்கள். 1000 வருடத்திற்கு இல்லா 50 ஆமா என்று சொல்லுகிறான். 1000 வருஷத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி அதிலே 50ஐ குறைத்து 950 ஆண்டு காலம் இந்த துனியாவிலே வாழ்ந்தவர்கள், மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தவர்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுவின் தூதர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி அந்த மக்களுக்கு தௌஹீதை கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் மிகவும் வேதனைப்படுத்திய பொழுது அந்த வேதனையின் தாக்கத்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துஆ செய்தார்கள். வேதனை தாங்க முடியவில்லை. அந்த கொடுத்த வேதனையின் அடிப்படையிலே அந்த மக்கள் எல்லாம் தொல்லை கொடுத்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அப்பொழுது நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தையை, பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? எனது இரட்சகனே, எனது இரட்சகனே, நிராகரிப்பவர் எவரையும் இந்த பூமியில் விட்டு வைக்காது. உன்னை கடவுளாகவும், உன்னை இறைவனாகவும், உன்னை வணக்கத்திற்குரியவனாகவும், என்னை உன்னுடைய தூதர் என்றும் ஏற்றுக்கொள்ளாத எவரையும் இந்த துனியாவிலே விட்டு வைக்காதே என்று துஆ செய்தார். விட்டு வைக்காதே, பூமியில் விட்டு வைக்காதே என்று அல்லாஹ்விடத்திலே இறங்கினார்கள்,
பிரார்த்தனை செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய மகன்கள் உண்டு. நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நூஹிற்கு முன்னால் நபியுனா முதல் மனிதராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுறையில் இருந்து நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனாவது தலைமுறையில் வருகின்றார்கள், அவர்கள் செய்த பணி என்ன, இறை பணி என்ன, அந்த மக்களுக்கு எதனை போதித்தார்கள், அந்த மக்களில் எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், அவர்களை ஆதரவு கொடுத்தவர்கள் எத்தனை பேர், நிராகரித்தவர்கள் எத்தனை பேர் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதும் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவதும் நம் மீது கடமை. அருமையானவர்களே, அப்படி நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய மகன்கள் உண்டு, நிறைய பிள்ளைகள் உண்டு. அதிலே ஒரு மகனுடைய பெயர் தான், அதாவது முத்தௌசலஹ் என்று சொல்லக்கூடிய மகன். அவர்களுக்கு நிறைய மகன் உண்டு. என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் சென்றதற்கு பின்னால், அதாவது அவருடைய காலத்திற்கு பின்னால், அந்த முத்தௌசலஹ் என்று சொல்லக்கூடிய அந்த மகன், அந்த மகன் இந்த முத்தௌசலஹுடைய மனைவிதான், அதாவது மன்சாஜா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. முத்தௌசலஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களில் ஒருவரான முத்தௌசலஹுடைய மனைவிதான் மன்சாஜா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இந்த இரண்டு பேர்களுக்கும், இந்த தம்பதிக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் பெயர் தான் லாமக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். லாமக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் இருவருக்கும் குழந்தையாக பிறக்கின்றார். இந்த லாமக் இருக்கின்றாரே, இந்த லாமக்குனுடைய மகன் தான் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி வருகின்றது பாருங்க. முத்தௌசலஹ் மன்சாஜா என்று சொல்லக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் லாமக் என்று சொல்லக்கூடியவர். அந்த லாமக்குனுடைய அருமை மகன் தான் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று வரலாறுகள் நமக்கு சான்று தருகிறது. வரலாறு நமக்கு சான்று தருகிறது. இந்த லாமக் நபியுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டத்தார்களுக்கு, அதாவது கூட்டத்தார்கள் நிறைய நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள், நிராகரித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இருக்கின்றது அல்லவா, அந்த நபியை நிறைய பேர் பொய்ப்படுத்தினார்கள், அதே போன்று நிராகரித்தார்கள் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அருமை மகனார் நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பின்னால் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வருகின்றார்கள். நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வருகின்றார்கள். இந்த லாமக் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள், மனைவியை, ஒரு பெண்ணை மனைவியாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அவர்கள் யார் என்று சொன்னால் காபிலினுடைய வம்சத்தை சேர்ந்தவர். லாமக் யார்? நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வம்சாவளியிலே வந்தவர்கள். எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது பாருங்க. நபியுனா நூஹ் என்று நாம் வேரோட்டமாக பார்க்கின்றோம். கடல் பிரளயம் வந்தது, கப்பலிலே மிதந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், நிராகரித்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த லாமக் என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை தந்தையார், அவர்களுடைய மனைவி காபிலுடைய வம்சத்தை சேர்ந்தவர். ஹஜ்ரத் லாமக் என்று சொல்லக்கூடியவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சவழியிலே வருபவர். அவர்கள் நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம் வழியிலே வருபவர்கள். இருவருக்கும் பிரச்சனை இருந்தது. யாருக்கு? காபிலுக்கும் ஷீதுக்கும். இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நேரம் வந்தது, அது பெரிய ஹிஸ்டரி, அதை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிறைய பேச வேண்டும். ஆகவே சுருக்கமாக சொல்கின்றேன்.
அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் இருந்தது, திருமண பந்தங்கள் உண்டாக்கி கொள்ளக்கூடாது இருந்தது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய பித்னாவை போக்கினார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியிலே சம்பந்த உறவு ஏற்படுத்திக் கொள்ளலாம், மிகப்பெரிய போரும் ஏற்பட்டது. அதில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் வெற்றி பெற்றது என்பதை வரலாறு சான்று தருகிறது. அந்த வெற்றி பெற்றதற்கு பின்னால் தான் இந்த லாமக் என்று சொல்லக்கூடியவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை திருமணம் முடித்து அதன் மூலமாக நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அருமையானவர்களே, இறைவனிடமிருந்து நபி, அதாவது நபி, ரசூல், உலுல் அஸ்ம், இப்படி நிறைய படித்தரங்கள் உண்டு. நபி என்றால் யார்? நபி என்று சொல்லுகின்றோமே, நபி என்றால் யார்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நபி என்றால் யார் என்று சொன்னால் இறைவனிடம் இருந்து செய்தியை வாங்குபவர். நபி என்றால் இறைவனிடம் இருந்து செய்தியை வாங்குபவர், மக்களிடம் போதனை செய்பவர். செய்திகளை வாங்கி அப்படியே வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை போதனைகள் மூலமாக சொல்ல வேண்டும். அது நபியினுடைய வேலை. ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வேலையை அவர்களுக்கு கொடுப்பான். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடிய வேலையை அவர்களுக்கு கொடுப்பான். அந்த வேலையை அவர் கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். அவர்தான் ரசூல். அதே போன்று ஒரு நபி ரசூலாக ஆக முடியாது. ஒரு நபி ரசூலாக ஆக முடியாது. ஒரு ரசூல் நபியாக ஆக முடியும். ஒரு நபி ரசூலாக ஆக முடியாது. ஒரு ரசூல் நபியாக ஆக முடியும். இதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், நபி இருக்கின்றார்களே, அவர்கள் பேச்சுலர் டிகிரியை போன்று, பிஏ இருக்கின்றது அல்லவா, பேச்சுலர் டிகிரி, அதை போன்று. அதே போன்று ரசூல் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் மாஸ்டர் டிகிரியை போன்று. பேச்சுலர் டிகிரி படித்தால் மாத்திரமே மாஸ்டர் டிகிரியின் பக்கம் நாம் செல்ல முடியும். ஆகவே இதை உதாரணம் காட்டுகின்றார்கள். ஆகவே இப்படி நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்தெந்த படித்தரத்தில் வைத்திருந்தான் என்று சொன்னால், நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் அல்லாஹ் வைத்திருந்தான், ரசூலாகவும் வைத்திருந்தான். உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய படித்தரத்திலே ஒரு கேட்டகிரி, உயர்ந்த கேட்டகிரியிலே அல்லாஹ் வைத்திருந்தான். மூன்று விஷயமும் அல்லாஹ் நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அவர்கள் நபியும் கூட, அவர்கள் ரசூலும் கூட, உலுல் அஸ்மும் கூட. அதைத்தான் நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலுல் அஸ்ம் ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம மினர் ருசுலி என்ன சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே? ஃபஸ்பிர் கமா சபர் உலுல் அஸ்மி மினர் ருசுல். அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுக்கு அதாவது இவ்வாறு உபதேசித்தான், அட்வைஸ் பண்ணினான். என்னது சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து, ரசூலை பார்த்து, நம்முடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொன்னான். நபிக்கு அட்வைஸ், உபதேசம் பண்ணினான். ரசூல்மார்களில் எப்படி பொறுமையை கடைபிடித்தார்களோ அதே போன்று நீங்களும் பொறுமையை கடைபிடித்து வாழுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உபதேசித்த வார்த்தையை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப அல்லாஹ் ரசூலை கூட என்ன சொல்கின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையான குணத்திலே மிகவும் பொறுமையானவர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி இதற்கு முன்னால் உள்ளவர்கள் பொறுமையாக இருந்தார்களோ அது போன்று நீங்கள், ரசூல்மார்கள் பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா, அதே போன்று நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு இறை தூதருக்கு பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். அதே போன்று சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையும் அவசியம். அப்படி இருந்தால்தான் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களிலே அவர்கள் உயர்வடைய முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அருமையானவர்களே, அதே போன்று உலுல் அஸ்ம்,
இந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லுகின்றோமே, அதாவது நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி என்ற பட்டத்தை கொடுத்தான், ரசூல் என்ற பட்டத்தை கொடுத்தான், உலுல் அஸ்மையும் கொடுத்தான். நபி என்றால் யார் என்பதை தெரிந்து கொண்டோம், ரசூல் என்றால் யார் என்பதை தெரிந்து கொண்டோம், உலுல் அஸ்ம் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலுல் அஸ்ம் ரசூல்மார்களில் கூடுன கிரேட் அந்தஸ்து உள்ளவர்கள் தான் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடியவர்கள். ரசூல்மார்களிலே நபிமார்களில் சிறந்தவர் ரசூல். ரசூல்மார்களிலே மிகவும் கூடுன கிரேட் உள்ள அந்தஸ்து உள்ளவர்கள் தான் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகிரியிலே உள்ளவர்கள் என்று நமக்கு இஸ்லாம் விளக்கம் தருகின்றது. அருமையானவர்களே, அதாவது உயர்ந்த கிரேடில் உள்ளவர்களை தான் உலுல் அஸ்ம் என்று அழைப்பார்கள். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன? நாம் பார்த்தோம் அல்லவா? நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வந்தவர்கள்? நபியுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சவழியிலே வந்தவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நபியுனா ஷீத் யார்? நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கடைசி மகனார், நுபுவத்து கொடுக்கப்பட்டவர்கள். நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர்கள் தான் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்புக்கு பொருத்தமான நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு? இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே சில கருத்துக்கள் உண்டு. என்ன சொல்கின்றார்கள்? நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 10 நூற்றாண்டு என்கிறார்கள். 10 நூற்றாண்டு. அஷரத்த குரூனின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான பைன ஆதம் வ நூஹ் கான பைன ஆதம் வ நூஹ் அஷரத்த குரூனின் குல்லுஹும் அலல் இஸ்லாம். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 10 நூற்றாண்டு. அஷரத்த குரூன் என்று சொன்னால் 10 தலைமுறை. ஒரு தலைமுறை எவ்வளவு? 100 ஆண்டு. 10 தலைமுறை. அஷரத்த குரூனின் என்று சொன்னால் அதாவது 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட காலம் என்பதை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைதான் லாமக். அவருடைய தந்தைதான் லாமக். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு சற்று முன்னால் அதாவது சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதாவது நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலங்களிலே குழப்பங்கள் இருந்தது. நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அந்த குழப்பங்கள் பித்னாக்கள் எல்லாம் போக்கப்பட்டு எல்லோரும் இஸ்லாமாக வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு சான்று தருகிறது, வரலாறு நமக்கு சான்று தருகிறது. நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் தொட்டு நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை அதாவது எல்லோரும் இஸ்லாத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த மக்கள் எல்லாம் அதாவது தவறுகள் செய்தார்கள், ஆனால் ஷிர்க் வைக்கவில்லை. வரலாறு எப்படி சொல்லித் தருகின்றது? அவர்களிடத்திலே சில தவறுகள் இருந்தது, ஆனால் இணை வைப்பு என்ற இறைவனுக்கு கடவுளாக ஒப்பாக்கக்கூடிய அந்த ஷிர்கியத்து தன்மை அவரிடத்திலே இல்லை என்பதை வரலாறு சொல்லுகின்றது. அதே போன்று ஷிர்க் என்று சொன்னால் ஷிர்க் என்று சொல்லுகின்றோமே, இந்த ஷிர்க் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணையாக ஒருவரை வைப்பது, அல்லாஹ்விற்கு இணையாக ஒருவரை கடவுளாக வணக்கத்திற்குரியவராக ஆக்குவது, அதுதான் ஷிர்க். அப்படி யார் செய்கின்றாரோ அவருக்கு பெயர் முஷ்ரிக். இது நமக்கு தெரியும். அதே போன்று குஃபுர் என்று சொல்லுகின்றோமே, குஃபுர் என்று சொன்னால் இறை மறுப்பு.
அதாவது எதுவுமே, அதாவது கடவுளே இல்லை என்று மறுப்பதற்குத்தான் குஃப்ர் என்று சொல்லுவார்கள். யார் அதை செய்கின்றாரோ அவர் காபிர் என்று சொல்லப்படுவார். அவர் காபிர் என்று சொல்லப்படுவார். இந்த இரண்டுக்கும் விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே 10ஆம் நூற்றாண்டிலே, அதாவது அவர்களுக்கு மத்தியிலே 10 நூற்றாண்டுகள் வந்தது அல்லவா, நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும். அந்த நேரத்திலே இந்த சிலை வணக்கங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கூட சிலை வணக்கங்கள் தொட்டு பெருமானார் தான் சில வணக்க வழிபாடுகளை எல்லாம் தடை செய்தார்கள், இஸ்லாமியர்களாக மாற்றினார்கள். இஸ்லாமியர்களுக்கு அது தவறு என்று உணர்த்தி காட்டினார்கள். அது எங்கு துவங்கியது என்று சொன்னால் 10ஆம் நூற்றாண்டிலே துவங்கியது. சிலை வணக்கம் இருக்கின்றது அல்லவா, எப்படி துவங்கியது என்ற தகவல்களையும் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10ஆம் நூற்றாண்டிலே வித்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். வித்ரன், அவரை ருத்ரன் என்றும் சொல்லுகிறார்கள். அவர் பெயர் என்ன? வித்ரன். அவரை ருத்ரன் என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த ருத்ரன் ஒரு மாகாணத்தை ஆட்சி செய்து வந்தார். அதற்கு கீழே மக்கள்கள் இருந்தார்கள். இந்த வித்ரனை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது மக்களுக்கு மத்தியிலே நல்ல கனெக்ட் உள்ளவர், மக்களுக்கு மத்தியிலே நல்ல கனெக்ட் ஆனவர், நெருக்கமானவர், மக்களிடத்திலே மிக நெருக்கமாக இருப்பார், நல்ல கனெக்ட் ஆன ஒரு ஆட்சியாளர். அதே போன்று மக்களோடு நல்ல நெருக்கம், அவர்களுக்கு நல்ல மார்க்க உபதேசங்களை சொல்லிக் கொடுத்து நேர்வழிப்படுத்துவது அவருடைய வேலை. இதையெல்லாம் செய்தார். மார்க்க உபதேசம் செய்வது, மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தோதுவாக அவர்களை வழிநடத்துவது, இதுவெல்லாம் அவர் செய்தார். யார்? இந்த வித்ரன், ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வணக்கசாலி, அதாவது இறை வணக்கத்திற்குரியவர், நல்ல மனிதர். அதே போன்று மக்களோடு நல்ல ஒழுக்கங்களை போதித்தார். தேவைகளை புரிந்து கொண்டு அதை சரியாக நிறைவேற்றுவதிலே கவனமாக இருந்தார். சிறந்த ஆட்சியாளராக, மக்களிடத்திலே இரக்கமுள்ளவராக, மார்க்க சட்டங்களை மிக சரியாக போதிக்கக்கூடிய மனிதராக அந்த வித்ரன் திகழ்ந்தார். அதற்கு பின்னால் இந்த வித்ரனை பற்றி மேலும் சொல்கின்றார்கள். அதாவது போதனைகளை ஏற்று மக்கள் எல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மக்களே, அதாவது வரலாறு சொல்லுகின்றது, இந்த வித்ரன் இருக்கின்றாரே, அவர்கள் எங்களிடத்திலே மிக நல்ல மனிதராக நடந்து கொண்டார். எங்களுடைய தேவைகளை புரிந்து எங்களுக்கு ஆட்சி செய்தார். எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் கலந்து கொண்டார். எங்களை ஒரு நேரிய வழியிலே வழிநடத்தி சென்றார். அந்த போதனைகளை எல்லாம் மக்கள் ஏற்று ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அந்த தருணத்திலே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. என்ன நிகழ்வு தெரியுமா? திடீரென்று இவ்வளவு சப்போர்ட்டாக இருந்த அந்த வித்ரன் திடீரென்று அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்கிறார், மரணமாகின்றார். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்கின்றார், மரணமாகின்றார். மரணமானவுடன் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய துக்கம், கவலை. ஒரு நல்ல மனிதர், நம்மை சரியாக வழிபடுத்தியவர், நம்முடைய மக்களுக்கு நல்லொழுக்கங்களை போதித்தவர், நேரிய வழியில் நடக்க செய்தவர், நம்முடைய தேவைகளை முழுமையாக அறிந்து புரிந்து அதற்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை முறைகளை சீர்படுத்திய மனிதர், இப்படிப்பட்டவர் திடீரென்று நம்மை விட்டும் இறப்புக்குள்ளாகிவிட்டாரே, இறந்து போய்விட்டாரே, வஃபாத்தாகிவிட்டாரே என்ற துக்கமும் கவலையும் அந்த மக்களை ஊடுருவியது. இந்த நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்ட அந்த மக்கள், கவலையோடு இருந்த அந்த மக்களுக்கு இப்லீஸ் மனித உருவத்திலே அவரிடத்திலே வருகின்றான். இப்லீஸ், ஷைத்தான் மனித உருவத்திலே வருகின்றான். வந்து அந்த மக்களிடத்திலே சொல்கின்றான், நீங்கள் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களிடம் ஷைத்தான் வந்து, உங்களது மனது சாந்தி அடைவதற்கு ஒரு நல்ல வழியை சொல்லட்டுமா, ஆலோசனையை சொல்லட்டுமா என்று கேட்கின்றான். யாரு? ஷைத்தான். ஷைத்தான் மனங்களை விளங்கி கெடுப்பதுதானே அவனுடைய மிகப்பெரிய ஒரு முறை.
வழிமுறை. அந்த அடிப்படையிலே ஷைத்தான் என்ன செய்கின்றான்? சரியான சந்தர்ப்பத்தில் உள்ளே வந்து அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுகின்றான், மூலச்சலவை செய்கின்றான். என்ன சொல்கின்றான்? உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லட்டுமா உங்கள் மனங்கள் சாந்தி அடைவதற்கு என்று சொன்னவுடன் என்ன சொன்னான் தெரியுமா ஷைத்தான்? அதாவது அந்த மனிதரை உங்களால் மறக்க முடியாது, ஆனால் அவருடைய இறப்பை, அவருடைய இழப்பை நீங்கள் எண்ணி வருந்துகின்றீர்கள். ஆகவே அவரை போன்றே ஒரு விக்கிரகத்தை, ஒரு சிலையை உருவாக்கி அவர் எந்த இடத்தில் வாழ்ந்தாரோ, எந்த இடத்தில் வாழ்ந்தாரோ அந்த இடத்தில் நான் வைத்து விடுகிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரிடத்திலே சென்று நல்ல விஷயங்களை கேட்டீர்களோ, கேட்கும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டதல்லவா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் அவருடைய சிலையிடத்திலே சென்று நீங்கள் அமர்ந்து நீங்கள் மன நிம்மதி பெறுங்கள் என்பதை ஷைத்தான் ஒரு ஆலோசனையை சொன்னான். ஷைத்தான் ஒரு ஆலோசனையை சொன்னான். அதற்கு பின்னால் அந்த மக்கள் எல்லாம் அவருடைய சிறப்புகளை சொன்னார்கள் ஷைத்தானிடத்திலே. ஷைத்தான் உடனே சொன்னான், நீங்கள் நிம்மதி அடைவீர்கள், நீங்கள் பாருங்கள், நான் வைத்து விடுகிறேன், அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்று சொல்லிவிட்டு அந்த சிலையை செய்து ஷைத்தான் அங்கு வைத்தான். ஷைத்தான் அங்கு வைத்தான். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? அந்த மக்களை ஷிர்கின் பக்கம் கொண்டு போவதல்ல, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை வழிபெடுக்கக்கூடிய திட்டத்தை அவன் கையாண்டான். அந்த அடிப்படையிலே சிலையை செய்தான். அந்த மக்களிடத்திலே சிலையை செய்துவிட்டு வைத்துவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருபோதும் நீங்கள் இவரை நீங்கள் வணங்காதீர்கள், இவரை வணங்காதீர்கள், வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார். எப்படி நீங்கள் அவர் வாழும் பொழுது வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டீர்களோ அதே போன்று வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருபோதும் அவரை கடவுளாக, தெய்வமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்று சொன்னான். ஷைத்தானுடைய இலக்கு என்ன? அவர்களுடைய சந்ததிகள், பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை வழிகெடுப்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால் உருவாக்கப்பட்டதான் அந்த விக்கிரக அமைப்பு. அருமையானவர்களே, அப்படி அந்த ஷைத்தான் அப்படி செய்துவிட்டு அந்த மக்களை எல்லாம் அவரிடத்திலே சென்று வரக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தினான். அந்த நேரத்திலே அதாவது சிவா என்று சொல்லக்கூடிய பக்கத்து மாகாணத்திலே ஒருவர் இருந்தார். அவர் அதாவது இறை வணக்கசாலி, அதாவது சிவா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவரும் நல்லது மக்களுக்கு செய்து வந்தார். அடுத்ததாக ஷைத்தான் அங்கு சென்றான். இங்கு உள்ள விக்கிரனுடைய சிலையை செய்தது போன்ற விஷயங்களை சொல்லி காட்டி அங்கும் சென்று அவரை போன்ற ஒரு சிலையை செய்து மரணத்திற்கு பின்னால் சிலையை வைத்து அவர்களை வணங்குமாறு வழிகெடுத்தான். மூன்றாவதாக யோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபித், ஒரு இறை வணக்கசாலி, இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த மக்களை சந்தித்து அவருடைய சிலையையும் உருவாக்கினான். அதற்கு பின்னால் அதாவது நான்காவதாக தச்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியருடைய அந்த மரணத்திற்கு பின்னால் மக்கள் நல்ல அபிப்பிராயம் கொண்ட அந்த மனிதரை சிலையாக வடிவமைத்து அவர்களுக்கு கொடுத்து வணங்க சொன்னான், கண்ணியப்படுத்த சொன்னான். ஐந்தாவதாக நஸ்ர் என்ற ஒரு மாகாணம் இருந்தது. அந்த மாகாணத்தை ஆட்சி செய்த அந்த அரசரை அந்த மக்கள் எல்லாம் நன்னம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் அவன் ஷைத்தான் அங்கு சென்று அந்த மக்களை வழிகெடுத்து அங்கு சிலைகளை செய்து வைத்து அவர்களை அடிபணியுமாறு சொன்னான். இப்படி சிலை வணக்கங்களுடைய துவக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சிலை வணக்கத்தினுடைய துவக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. விக்கிரகங்களுடைய ஆரம்பம் அங்கிருந்து உருவாக்கப்பட்டது. அருமையானவர்களே, இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் அவர்களுடைய சந்ததிகள் வழிகட்டு போக வேண்டும் என்பது ஷைத்தானுடைய மேலோங்கிய எண்ணம். இவர்கள் வழிகடக்கூடாது, அவருடைய சந்ததிகள் வழிகட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொன்னான் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இறந்து போனதற்கு பின்னால் ஷைத்தான் மீண்டும் அவருடைய சந்ததிகளிடத்திலே வந்தான். என்ன சிலையை வெறுமனே வைத்திருக்கிறீர்கள், என்ன வெறுமனை வைத்திருக்கிறீர்கள், அதற்கு ஒரு ஆடையை போடுங்கள், அதற்கு ஒரு ஆடையை அணிவியுங்கள். அது மாத்திரமல்ல, ஆடை அணிந்தால் மாத்திரமல்ல, நகைகளை போட்டு ஜொலிக்க வையுங்கள், அழகுபடுத்துங்கள் என்றான். நகைகளை போட்டு ஜொலிக்க வையுங்கள் என்றான்.
அதற்கு பின்னால் அதற்கு படையலை வைக்க சொன்னான். காலங்கள் மாற மாற ஷைத்தானுடைய வழிகெடுப்புகள் மாறி போனது. படையலை வைக்க சொன்னான். அதே போன்று ஷைத்தானுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை, ஷைத்தான் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் அதோடு விட்டுக்கூடக்கூடாது, நீங்கள் மானசீகமாக அதற்கு சுஜூது செஞ்சு நீங்கள் அந்த வணக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லா சந்ததிகளுக்கும் ஷைத்தான் வழிகெடுத்தான் என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. வரலாறு சொல்லி காட்டுகின்றது. யாரெல்லாம் அந்த சிலை உருவாக்கும் பொழுது இருந்தார்களோ அவர்களுக்கு பின்னால் உள்ள குடும்பத்தார்கள், அதாவது அந்த சிலைகளை ஆட்சி செய்ய, அதாவது கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அதற்கு பின்னால் உள்ள மக்கள் எல்லாம், அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் சில மக்கள் உழைப்பு செய்து இதை அந்த விக்கிரகங்களுக்கு படைப்பார்கள். அந்த விக்கிரகங்களை பார்த்துக் கொள்பவர்கள் சிலர் உழைப்பின் மூலமாக அந்த உழைப்பின் பயனை இவர்கள் சும்மா இருந்து அனுபவிப்பார்கள். இப்படியாக வந்தது. இப்படியாக சிலை வணக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நமக்கு இஸ்லாமிய வரலாறுகள் சான்று தருகின்றது. அதிலே ஏற்றத்தாழ்வு, உயர் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அதாவது விக்கிரக வழிபாட்டின் முதல் துவக்கமாக அது உருவானது என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, நபியனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே நடந்த மிகப்பெரிய அந்த ஃபித்னா, நபியனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை போக்கி வைத்தார்கள். நபியனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு பிறக்கின்றார்கள்? லாமக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதருக்கு பிறக்கின்றார்கள், நல்ல மனிதருக்கு. அவருடைய மனைவி ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், காபில் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த லாமக் என்று சொல்லக்கூடிய நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அருமை தந்தையார் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலே வந்தவர்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது, அதாவது தர்மஷீல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு பிறந்தார்களோ அந்த இடத்திலே யார் இருக்கின்றது? தர்மஷீல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு அரசன் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் வழிநடத்தக்கூடிய அத்தனை மக்களும் அதாவது விக்கிரக வழிபாடிலே, சிலை வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி இருந்த காலம், மூழ்கி இருந்த நேரம். அப்பொழுது நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய அருமை தாயார் ஒரு மலையினுடைய ஒரு குகைக்குள் சென்றுதான் பெற்றெடுக்கின்றார்கள். ஏனென்றால் பெற்றெடுத்ததற்கு பின்னால் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது 50வது வயதில் என்று ஒரு கருத்து வரலாறு சொல்லுகின்றது. இன்னொரு கருத்து என்ன சொல்லுகின்றது? 350வது வயதில் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது என்று வரலாறுகள் சான்று தருகின்றன. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது 50வது வயதில் கொடுக்கப்பட்டது, 350வது வயதில் நபித்துவம் கொடுக்கப்பட்டது என்று நமக்கு சான்றுகள் தருகின்றது. வரலாற்றிலே ரெண்டு விதமான கருத்து உண்டு. ஆகவே இந்த தர்மஷீல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அரசன் சொன்னான், நிச்சயமாக எங்களிடம் நீ கொண்டு வருவதை, யாரை? நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து தாயிடத்திலே வளர்கின்றார்கள், அதற்கு பின்னால் தந்தை இடத்திலே வளர்கின்றார்கள். வளர்ந்து ஒரு ஆள் பட்டத்திற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்கின்றான். நுபுவத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நுபுவத்தை கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நூஹே நீங்கள் செல்லுங்கள், அந்த தர்மஷீல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே அந்த மக்களுக்கு மத்தியிலே சென்று அல்லாஹ் ஒருவன், வணக்கத்திற்கு உரியவன் ஒருவன், நான் அவனுடைய திருத்தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே, அரசன் இருக்கக்கூடிய அந்த அவையிலே அவன் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக செல்கின்றார்கள். எல்லோரையும் விலக்கிக் கொண்டு நடுவிலே உட்கார்ந்து சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பயனற்றவை, நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பயனற்றவை, அது எந்த விதமான பயனும் தராது. அதனால்தான் தமிழிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அதாவது மனிதர்களை படைத்தவன் இறைவன், மனிதர்களை படைத்தவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் மனிதன்,
மனிதர்களால் படைக்கப்பட்டவர்கள் கடவுளர்கள் என்று சொல்லுவார்கள். இறைவனால் படைக்கப்பட்டவன் மனிதன், மனிதர்களால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் கடவுளர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று தைரியமாக அந்த மக்களை எல்லாம் விலக்கி கொண்டு விட்டு நடு மத்தியிலே அமர்ந்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் இவ்வாறு செய்வது தவறு, நீங்கள் இவ்வாறு செய்வது தவறு. ஏனென்று சொன்னால் இறை கட்டளை அல்லாஹ் ஒருவன், அவன்தான் பயனுள்ளவன், அவன்தான் நிரந்தரமானவன், அவன்தான் அழியாதவன், அழிவில்லாதவன். ஆகவே அவனை வணங்குங்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தௌஹீத் பிரச்சாரத்தை நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அவருடைய திருத்தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்ற விஷயத்தை சொன்னவுடன் அந்த தர்மஷீல் என்று சொல்லக்கூடிய அரசன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நபியுனா நூஹை பார்த்து, அதாவது அரசன் சொன்னான், நிச்சயமாக நீங்கள் எங்களிடத்திலே கொண்டு வருவதை நாங்கள் அறிய மாட்டோம், நீங்கள் எங்களிடத்திலே கொண்டு வரக்கூடிய செய்தியை நாங்கள் அறிய மாட்டோம், நீங்கள் மூடர், நீங்கள் பைத்தியக்காரர், நீங்கள் ஒரு பைத்தியம் என்றெல்லாம் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த தர்மஷீல் என்ற அரசன் பேசினான் என்பது வரலாறு. ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா அருள்மறையிலே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான இடங்களிலே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய பேசுகின்றான் குர்ஆனிலே அதிகமான இடத்திலே. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய இடங்களில் பேசுகின்றான். நிறைய இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். சூரா ஆராஃபிலே பேசுகின்றான், சூரா யூனுஸிலே பேசுகின்றான், சூரா ஹூதிலே பேசுகின்றான், சூரா அன்பியாயிலே பேசுகின்றான், சூரா முஃமினூன் என்ற சூராவிலே பேசுகின்றான், சூரா அன்கபூத்திலே பேசுகின்றான், சூரா நூஹிலே பேசுகின்றான். இன்னும் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான். குர்ஆனிலே நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிறைய பேசுகின்றான் அல்லாஹ். அருமையானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக, ரசூலாக, உலுல் அஸ்மாக இருந்தார்கள். 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. என்ன சொல்கின்றது? வலக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாருக்கு நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருடங்களுக்கு 50 வருடம் கம்மியாக அவர்களிடத்திலே நபியாக நாம் அவருடைய கூட்டத்தாருக்கு அனுப்பினோம். அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். 950 ஆண்டுகள் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு 50வது வயதில் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், 900 ஆண்டு காலம் மிகவும் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இருந்த ஏகத்துவ கொள்கையை போதித்தார்கள் என்று சொன்னால், நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த மனிதர் அல்லவா? அவர்கள் பொறுமையானவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சகிப்புத்தன்மை உடையவர் என்று சொல்கின்றார். அல்லாஹ் அவர்களை சகிப்புத்தன்மை உடையவர் என்று நபியுனா நூஹுக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்கின்றான். நூஹ் என்று சொன்னாலே, நூஹ் இருக்கின்றதே, இந்த நூஹ் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? புலம்பக்கூடியவர் என்ற அர்த்தம். நூஹ் என்றால் என்ன அர்த்தம்? புலம்பக்கூடியவர், அல்லாஹ்விடத்திலே சதாவும் அழக்கூடியவர், அழுது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்து விட்டாலும், மக்களால் ஒரு பாதிப்பு வந்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கி துஆ செய்யக்கூடியவர்களாக நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களாம். அவர்கள் பெயர் இப்னுல் கஃபார். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் என்ன? இப்னுல் கஃபார். அவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி அழுததால், புலம்பியதால் அல்லாஹ் என்ன செய்தான்? நூஹ் என்ற பெயரை கொடுத்தான், வழங்கினான் நபியுனா நூஹுக்கு. அவர் பெயர் இப்னு கஃபார். அல்லாஹ் அப்படி நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்.
வாழ்ந்து சிறந்தார்கள். வாழ்ந்து சிறந்தார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டெய்லராக இருந்தார்கள். தைக்கும் பணியை செய்தவர்கள். வரலாறு சொல்லுகின்றது. நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டெய்லராக இருந்தவர்கள், டெய்லர் பணி செய்தவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. அதற்கு பின்னால் நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றது. இஸ்லாத்தை போதிக்கின்றார்கள். கப்பலை கட்டும்படி அல்லாஹ் இருக்கின்றான். கப்பலை கட்டுகின்றார்கள். நூஹ் மண்ணிலே கப்பலை கட்டுகின்றார். அவர் பைத்தியக்காரர். மண்ணிலே எப்படி கப்பல் ஓடும் என்றுமெல்லாம் அந்த மக்கள் ஏளனம் பேசினார்கள். மக்கள் ஏளனம் பேசினார்கள். நூகை மூடர் என்று சொன்னார்கள். அரசன் சொன்னான், மக்களும் சொன்னார்கள். நூகை திட்டினார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஒரு நேரம் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள். நூகே, நீங்களும் என்னை ரப்பாகவும் உங்களை ரப்பினுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அந்த கப்பலிலே சென்று ஏறிக்கொள்ள சொல்லுங்கள். அதே போன்று கால்நடைகளையும் நீங்கள் பறவைகளையும் அதிலே அமர்த்தி கொள்ளுங்கள். முதல் அதாவது கீழ்த்தட்டிலே, அதற்கு பின்னால் நீங்கள் மேல்தட்டிலே ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சுனாமியை, பூகம்பத்தை, பேரழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்ட சுனாமியை போன்று துனியாவிலே இதுவரை ஏற்படவே இல்லை. இதுவரை ஏற்படவே இல்லை. ஏனென்று சொன்னால் அப்பொழுது ஏற்பட்ட அந்த முதல் சுனாமி, அதாவது பூமியினுடைய மட்டத்திலிருந்து வானத்தின் மட்டத்தின் பக்கம் மிக உயரத்தில் சென்றது என்பதை நமக்கு இஸ்லாமிய வரலாறுகள் சான்று தருகிறது. தூஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த பேரழிவு, தூஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த பேரழிவு, கப்பல் மிதந்தது. மக்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்ட பொழுதுதான் அந்த நிராகரித்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நூஹ் சொன்னது உண்மைதான், நூஹ் சொன்னது உண்மைதான், உண்மையாக நடந்துவிட்டது, நான் தான் பொய்யானவர்கள் என்று அடித்து செல்லும் பொழுது அந்த மக்கள் உணர்ந்தார்கள். மக்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் நிராகரித்தவர்கள், அவருடைய ஒரு மகனாரும் நிராகரித்தவர். வரலாறு சொல்கின்றது. மனைவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிலே ஒரு மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வயதான மூதாட்டிக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். நூகே, செல்லும் பொழுது என்னை அழைத்துக் கொள் என்றார்கள். மறந்து சென்றார்கள். இடையில ஞாபகம் வந்தது, மீண்டும் வந்தார்கள். அந்த வயதான மூதாட்டி அப்படியே அந்த இடத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் எந்த தண்ணீரும் வரவில்லை. பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களை அழைத்து கப்பலிலே வைத்துக் கொண்டு சென்றார்கள் என்பது வரலாறு. சென்றார்கள் என்பது வரலாறு. அருமையானவர்களே, இப்படி நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நாமெல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த உம்மத்திலே வந்த நாம் உம்மத்தே முஹம்மதியா என்ற ஒரு நற்பெயரோடு நற்சான்றோடு இந்த துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டளையிட்டு நடக்க சொன்னானோ அந்த விஷயங்களை நாம் எடுத்து நடப்பதற்கும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னத்தான வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை முறையாக்கி அவருடைய உம்மத்தாகிய நம்மையும் வாழச் சொன்னார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து அமைத்து சிறப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.